கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா, நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல் டைமண்ட்ற பேக்கில் ஜாயின் பண்ண முடியலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ண முடியாதவங்க லிங்க்குன்னு கேளுங்க, அதில் உங்களுக்கு லிங்க் நான் போட்டு வரேன். அப்படி இல்லைன்னா புதுசாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டு விட்றோம். யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியலைன்னு ஒரு ஓட்டிங் எடுப்போம். ஓட்டிங் ஒரு 20 நம்பர்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதில் நீங்கள் டெய்லி கேஎல் டைமண்ட்க்குரிய ஒரு மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கை டெய்லி பெற்றுக்கலாம். ஓகேங்களா, மறக்காமல் எல்லாருமே ஒரு ஓட்டிங் போடுங்க. ஓட்டிங் எப்படி இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வேளை கேரளா விட்டு ஏற போகிறவங்களா இருந்தால் மறக்காமல் ஆஃபருக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. நல்ல ஒரு ஆஃபர் வெயிட்டிங்கில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி எஸ்எஸ் குறிய லாட்டரி, ஸ்ரீசக்தி லாட்டரிக்குரிய ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 1-0. ஓகேங்களா, இதில் நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்த ஒரு கெஸ்ஸிங் 1 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் வின் பண்ணியிருக்காங்க. ஆல் போலில் 1 பாஸு, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய 3 டிஜிட் பாக்ஸில் என்ன போட்டிருந்தோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 202 கொடுத்துருக்கோம். அதில் 120 கொடுத்துருந்தா சரியான அடி. இதில் 202 கொடுத்துருக்கோம். இதில் நமக்கு பிசி பாஸ், ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்னு இது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டா 140 கொடுத்துருக்கோம். இதில் 4 ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம அடுத்து என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகே, இதில் பார்த்துக்கிட்டோம், இதில் நமக்கு ஆல் போர்டு நம்மளுக்கு 1 பாஸ். ஓகேங்களா, ஆல் போர்டுலேயும் வீடியோவில் கொடுத்துருந்த ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 1 பாஸ், ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, இப்போ வாங்க இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துக்கிறோம். ஓகேங்களா, 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா, இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 179. ஓகேங்களா, 074. ஓகேங்களா, செகண்ட் ஒன் நம்பர் 823. அதுக்கடுத்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 327. ஓகேங்களா, 327க்கு அடுத்தாப்பில் நம்மளுக்கு அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 158. ஓகேங்களா, 158 அண்டு நம்மளுக்கு கடைசியாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 319. ஓகேங்களா, இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். அது இதுதான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 179 074 823 327 மற்றும் 158 319 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். 120 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா, ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 3228. ஓகேங்களா, 3228 57க்கு அடுத்தாப்பில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 809817. இதான் நம்ம கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஃபைனலாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 90
09 ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம அதுக்கு அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 32 28 57 80 98 17 மற்றும் 90 09 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடிய ஒரு 3 டிஜிட் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் ஒன் நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 7 5 ஓகேங்களா. செகண்ட் ஒன் நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 2 4 8 இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். என்னுடைய தனிப்பட்ட முறையில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். 6 7 5 2 4 8 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். பார்த்து லிமிட்டாகவே ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா சீபோர்டு ஃபாலோயிங் தான். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 1 8. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டே நீங்கள் 0 வச்சுருக்கோம். 0 வந்தனால மறுபடியும் 6 வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் 6 கம்மியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 8 எப்பயும் போல் +5 +10 ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எவ்வளோ வித்தியாசம். 6 சப்ஜெக்டாக விளாண்டுக்குங்க. இல்லைன்னா இதை அவசியமாக விளாடணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு பேசிக்காக தோணுச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா எப்பயும் போல் 1 8 மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சீபோர்டு ஃபாலோயிங்கான ஒரு கெஸ்ஸிங் இல்லை ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5 நாளைக்கு கண்டிப்பாக உள்ளே வரும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் மறுபடியும் 0 உள்ளே என்ட்ரி கொடுப்பான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த 503 மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக மறுபடியும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான் 503 ஓகேங்களா. இதுதான் ஆல்போர்டாகவும் ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 3 டிஜிட்டாகவும் ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்து லிமிட்டாக கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. ஏபிசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் பார்த்தாச்சு. எல்லாமே பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இது முற்றிலும் கணிப்புகள் மட்டுமே. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். This video is only for Kerala State Lottery, Kerala State guessing only, not for other state. Thank you.